இறைவா, காலைதோறும் உமது கிருபை புதியதாய் இருப்பதற்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. நேற்று இரவு ஆழ்ந்த தூக்கத்தை தந்தீர், நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் செய்கின்ற அனைத்து பணிகளையும் ஆசீர்வதித்து தர நீர் ஆயத்தமாய் இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களை கரம்பிடித்து நடத்துகின்றதற்காக நன்றி. இறைவா, உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சுக்கே நீர் பதில் கொடுக்கும்போது உம்மை உண்மையாய் நேசிக்கும் உம் பிள்ளைகளை நீர் மறப்பதில்லை என்பதை விசுவாசிக்கின்றோம். இறைவா, இவ்வுலகை நான் மட்டும் ஆள வேண்டும் என்ற பெருமை கொண்ட தலைவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போன வரலாறு இவ்வுலகில் உண்டு. கடவுளே, நீர் சொல்லிய வார்த்தைகளை நினைக்கின்றோம். பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்பதாய் வாசிக்கின்றோம். மக்களை நல்வழியிலே நடத்தும் தலைவர்களை எங்களுக்கு தாரும். மனசாட்சிக்கு பயந்து மக்களை வழிநடத்த ஞானத்தை கொடுமறைவா. இந்த போரினால், விலைவாசி உயர்வினால், பொருளாதார சரிவினால் உண்ண உணவு கிடைக்காமல் கஷ்டப்படும் குடும்பங்களை நினைக்கின்றோம். போர் பதற்றங்கள் மாற்றும் இறைவா. நோயினால் வேதனைப்படுவோருக்கு சுகத்தை கொடும். விவாகரத்து வேண்டி நீதிமன்றங்களை நாடுகின்ற தம்பதிகள் அன்பை பரிமாறும் பாக்கியத்தை கொடும். கடனில் தவிக்கின்ற மக்களுக்கு விடுதலையை கொடும். உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் அனைவருக்கும் நீர் சமீபமாய் இருப்பதற்காக நன்றி இறைவா. இந்த காலை வேளையை உம்முடைய கரங்களில் தருகின்றோ, நீர் நடத்தும். கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.